இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் திருவசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று மே மாதம் 10ஆம் தேதி, பாஸ்கா காலம் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். இன்றைய புனிதராம் புனித டேமியன் ஆஃப் மலோக்கா இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. எப்படி இருக்கிறீர்கள்? மன மகிழ்ச்சியாயிருங்கள். ஒவ்வொரு நாளும் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவரும் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெப குறிப்பு. கொஞ்சம் நிதானமாக இருங்கள். படபடப்பும் நல்லதல்ல, பயமும் நல்லதல்ல. ஜெபம், ஜெபமாலை இவற்றோடு இணைத்து தினமும் உங்கள் வேண்டுதல்களை இயேசுவுக்கும் தாய் மரியின் பரிந்துரைக்கும் சமர்ப்பியுங்கள். உங்களுக்கு என்று இயேசு கொடுத்த தீர்க்க தரிசன வசனம் அது நிச்சயம் நிறைவேறும் நண்பர்களே. வாக்குத்தத்தம் என்பது என்ன என்றாவது சிந்தித்ததுண்டா? வாக்குத்தத்தம் என்பது இறை வார்த்தை, விவிலியத்தில் உள்ள வசனம், இயேசு உங்களோடு பேசிய வார்த்தைகள். அது ஒரு நாளும் இயேசுவால் மறக்கப்பட மாட்டாது. இப்போது சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏதுவாக இல்லாமல் இருக்கலாம். நம்பத்தகுந்த நிலை எதுவும் உங்கள் வாழ்க்கையில், பணியில் தோன்றாமல் இருக்கலாம். ஏன் கையளவு மேகம் போதும் நம் இயேசுவுக்கு. கடும் மழை வரும் நண்பர்களே. காற்றையும் நீங்கள் காண மாட்டீர்கள், கனமழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் இந்த பள்ளத்தாக்கு நீரால் நிரம்பும் என்பது வசனம். காற்று அடித்தால்தான் மழை வரும், மழை வந்தால்தான் நீர் நிரம்பும். ஆனால் காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் எப்படி பள்ளத்தாக்கு, குளம், ஏரி எப்படி நிரம்பும் என்று யோசிக்கிறீர்களா? அது மனித மூளைக்கு விளங்காது நண்பர்களே. ஆனால் நம்பிக்கையோடு ஜெபத்தோடு முன்னேறி செல்லுங்கள். உங்கள் தாகம் தீரும். நமக்கு மலைபோல் தெரியும் காரியங்கள் இயேசுவுக்கு லேசான காரியங்கள். அடுத்த நொடியில் அதை திருப்பி போட இயேசுவால் முடியும். எல்லாம் கூடும் உன் விசுவாசம் உன்னிடம் இருந்தால். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்களின் செய்திகளை, அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி நம்மோடு பேசுகிறது. பிலிப்பு சமாரியா நகரில் மெசியாவாகிய இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிக்கிறார். மக்கள் அவரது வார்த்தையை, அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்கிறார்கள். தீய ஆவிகள், பேய்கள் எல்லாம் வெளியேறுகின்றன. கடும் நோய் பிடித்த நோயாளிகள் கூட குணமடைகிறார்கள். குஷ்டரோகிகள் குணமடைகிறார்கள். அதனால் என்ன நடந்தது? அந்த நகரம் முழுவதும் மகிழ்ச்சி நிரம்பியது. பின்னர் திருத்தூதர் பேதுரு மற்றும் திருத்தூதர் யோவான் வந்து அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும் போது, கவனியுங்கள், கைகளை வைத்து ஜெபிக்கும் போது தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. அதனால்தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் மீது, கணவர் மீது, மனைவி மீது கை வைத்து ஜெபியுங்கள். அப்பொழுது தூய ஆவியானவர் இறங்கி வருவார். அவர்களுக்கு ஞானம் தருவார், அவர்களுக்கு நல்ல வேலை தருவார். குடும்பத்தில் எந்த குறைவு இருந்தாலும் அது சரியாகும் நண்பர்களே. ஒருவர் மேல் ஒருவர் இருக்கும் அன்பை காட்டுவதற்கு ஒருவர் மேல் ஒருவர் கை வைத்து ஜெபியுங்கள். இதை நானாக சொல்லவில்லை, விவிலியத்தில் உள்ள வசனம் கூறுகிறது. நம் வாழ்க்கையில் இருட்டான ஒரு அறை, பல வருடங்களாக மூடியிருந்த அறையாக இருந்தாலும் ஒரு சிறிய விளக்கின் ஒளி ஏற்றப்பட்டவுடன் என்ன நடக்கிறது? அந்த இருள் உடனே அகன்றுவிடும். அதுபோலதான் உங்கள் மனதில் பயம், வேதனை, கவலை, காயம் எது இருந்தாலும்
இயேசுவின் வார்த்தை உங்கள் மனதிற்குள் வந்தால், அன்றாடம் நீங்கள் இயேசுவின் வசனத்தை ஒரு 10 நிமிடம் நம் காணொளியின் மூலம் கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் வரும். இது உண்மை நண்பர்களே. சரி, இன்றைய 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? இயேசு கிறிஸ்து நம்மை கடவுளிடம் சேர்க்கவே தம்மை தியாகமாக சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார் என்று கூறுகிறது. அதனால் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை என்பது வெளியில் மட்டும் நல்லவர்களாக நாம் தோன்றினால் போதாதாம். உள்ளத்தில் கிறிஸ்துவை, இயேசுவை ஆண்டவராக வைத்திருப்பது, அதுதான் மிக முக்கியம். நம் நம்பிக்கையை பற்றி யாராவது கேட்டால் நீங்கள் அமைதியாகவும் பணிவுடனும் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் தெருவில் உள்ளவர்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்கள் பிள்ளைகளின் நடத்தையை, பேச்சை, செயல்களை பார்த்து இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பணி செய்யும் இடத்தில் எவ்வளவு உண்மையும் உத்தமமாக உழைக்கிறீர்கள் என்பதை பார்க்கும் பிறர் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் விவிலியம் நமக்கு இன்றைய 2ஆம் வாசகம் மூலம் சொல்லித் தருவது. சில நேரங்களில் நாம் நல்லவர்களாக இருந்தாலும் மக்கள், உறவுகள், மாமியார், மருமகள், பெற்றோர், கணவர் நம்மை தவறாக பேசலாம். செய்நன்றி அறியாமல் பேசலாம். நாம் செய்யாத தவறுகளுக்கு கூட நாம் குற்றம் சாட்டப்படலாம். தலைகுனிந்து நிற்கலாம். அந்த நேரத்திலெல்லாம் கோபமாக பதில் கொடுக்காமல் அமைதியாகவும் நல்ல மனதோடும் நடந்து கொள்வது கடினம்தான் நண்பர்களே. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கொஞ்சம் ஜெபத்தோடு முயற்சி செய்தீர்கள் என்றால் உங்களால் முடியும். அப்படி நீங்கள் ஒரு தடவை அமைதியாக இருந்து பாருங்கள். இயேசுவின் ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், பணியில், பிசினஸில், உடல் நலனில் வெளிப்படுவதை பார்ப்பீர்கள். நல்ல மனசுக்கு அமைதிதாங்க பதில். உண்மையான விசுவாசம் வார்த்தையில இல்லை, நம்முடைய நடத்தையில இருக்கணும் என்று இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. நற்செய்தி என்ன சொல்லுகிறது தெரியுமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று இயேசு கூறுகிறார். நான் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று கூறுகிறார். சில நேரங்களில் இயேசுவே அப்பா, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களே, இந்த காரியத்தை நான் எப்படி சமாளிப்பேன் என்று நாம் ஜெபத்தோடு கண்ணீரோடு அந்த பாடுபட்ட சிலுவையை நோக்கி முழந்தால் படியிட்டு பார்ப்பதுண்டு. என் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்ததுண்டு. ஆனால் அப்போதெல்லாம் இந்த வசனம் பசுமரத்து ஆணி போல நம் மனதில் இருந்தால் அந்த நேரத்தில் சரியாக இந்த வசனம் உங்கள் ஞாபகத்திற்கு வரும். ஏன் அழுகிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? நான் உன்னை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உன்னிடம் திரும்பி வருவேன் என்று இயேசு பேசுவது போல நம் காதுகளில் கேட்கும் நண்பர்களே. ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது இருட்டில் நடக்க பயப்படும். அந்த ரூமில் லைட் இல்லை என்றால் போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னால் பயப்படும். ஆனால் அம்மா அல்லது அப்பாவின் கை பிடித்திருக்கும் போது அந்த குழந்தை தைரியமாக நடக்கும். காரணம் என்ன? நான் தனியாக இல்லை, என் தந்தை, என் தாய் என்னோடு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை. அதுபோலதான் வாழ்க்கையில் நாமும் சில நேரங்களில் தனிமை, பயம், ஏமாற்றம், காயம் எல்லாவற்றையும் நிச்சயம் சந்திப்போம். எல்லோரும் நம்மை விட்டு போனது போல சில நாட்கள் நமக்கு தோன்றும். ஆனால் இயேசு மட்டும் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். மனிதர்கள் விலகலாம், இயேசு விலக மாட்டார். உங்கள் தனிமையில் கூட நிழல் போல உங்களோடு இருப்பவர் இயேசு மட்டுமே. இயேசுவின் அன்பு இருக்கும் இடத்தில் பயம் நீங்கும். உலகம் கைவிட்டாலும் தூய ஆவியார் நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடமாட்டார். ஜெபிக்கலாமா? இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா நண்பர்களே? அனைத்துலகோரே இயேசுவை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். இயேசுவே, உம்மை புகழ்கிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம், உம்மை நோக்கி எங்கள் மன்றாட்டுகளை எழுப்புகிறோம். இயேசுவே, அனைத்துலகோரே இயேசுவை பணிந்திடுங்கள். நாங்களும் இயேசப்பா உங்களை பணிந்து வணங்குகிறோம். அப்பா, உமது பெயருக்கு புகழ் பாடுகிறோம். இயேசுவே, வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுவதற்கு உரியவை. இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் நீர் வியத்தகு செயல்களை செய்ய வேண்டும், அதை அனைவரும் காண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கடலை உலர்ந்த தலையாக அவர் மாற்றுவார், ஆற்றை அவர்கள் நடந்து கடப்பார்கள் என்று வசனம் இருக்கிறதே. எங்கள் முன்பாக கடல் போல, ஆறு போல இருக்கும் சோதனைகளை எல்லாம் நீர் வற்றி போக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்.
அவரில் நாங்கள் அகமகிழ்வோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாழ்வார். உம்மில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தினமும் வாழ உமது அரசாட்சி எங்கள் மீது இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர், கேளீர், உங்களுக்கான நற்செய்தியை கேளீர், அதை நான் எடுத்துரைப்பேன், உங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்பேன் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறதே. வருகிறோம் இயேசுவே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உம்மிடம் வருகிறோம். எங்கள் மன்றாட்டை கேளும், புறக்கணியாமல் கேளும், உடனே அதை எங்களுக்கு வாய்த்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.